இப்பொழுது தேவையான அளவிற்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கவும். இந்த தேநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். இந்த தேநீர் தயாராகிவிட்டது. இந்த தேநீரை பார்ப்பதற்கு கஞ்சி போல காணப்படும். இந்த தேநீரானது ஒரு மிகச்சிறந்த ஊட்டச்சத்து பானமாக இருக்கக்கூடியது. இந்த தேநீரை சாப்பிடும்போது உடலில் இனம் புரியாத நோய்கள் பறந்தோடிவிடும். முக்கியமாக ஏசி இயந்திரத்தின் மூலம் வரக்கூடிய தொண்டை புண், தொண்டை வலி, மார்பக வலி, நுரையீரல் பாதிப்பு, சுவாச உறுப்புகளில் உள்ள பாதிப்பு போன்ற பல பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடியது. ஏசியில் அதிக நேரம் இருக்கும்போது தோல் பகுதியில் வரக்கூடிய நோய்களையும் போக்கக்கூடியது. முக்கியமாக ஏசி இயந்திரத்தின் மூலம் வரக்கூடிய தொற்று கிருமிகள் மூலம் மனிதர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரக்கூடுமோ அத்தனை பாதிப்புகளையும் இந்த தேநீரானது சரி செய்யக்கூடியது. இந்த தேநீரை அனைவரும் சாப்பிட்டு பயன்பெறலாம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் இந்த தேநீரை காலையில் 30 மில்லி அளவிற்கு சாப்பிட்டு வரும்போது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதே போல ஏசி இயந்திரத்தில் அதிக நேரம் பணிபுரிபவர்கள் இந்த தேநீரை வாரத்திற்கு 2 முறை சாப்பிட்டால் போதுமானது. வாரத்திற்கு 2 முறை காலையில் உணவிற்கு முன்பாக 100 மில்லி வீதம் சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். தோல் பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யும். இரத்தத்தில் கலந்துள்ள தொற்று நோய் கிருமிகளை அழித்து உடலை பாதுகாக்கும். ஏசி இயந்திரத்தின் மூலம் வரக்கூடிய நோய் பாதிப்பை சரி செய்வதற்கு இந்த தேநீரை வாரத்திற்கு 2 முறை சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முகத்திலும் கைகால்களிலும் அதிக ரோமங்கள் இருக்கும். அந்த ரோமங்களை நீக்குவதற்கு வேக்சிங் முறையை பயன்படுத்தும் போது தோல் பகுதியில் அரிப்பு, நமைச்சல் வருவதற்கு வாய்ப்புண்டு. முக்கியமாக திசுக்கள் பாதிப்படைவதால் இந்த பாதிப்புகள் வரக்கூடும். அந்த திசுக்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுப்பதற்கும் திசுக்களுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுப்பதற்கும் கோரைக்கிழங்கு பொடியானது அதிக அளவில் பயன்படுகிறது. முக்கியமாக இரத்த ஓட்டத்தை சமன் செய்து உடல் முழுவதும் பரவச் செய்து உடலில் உள்ள அனைத்து திசுக்களுக்கும் உயிரை கொடுத்து வளரச் செய்வதற்கு கோரைக்கிழங்கு பொடியானது அதிக அளவில் பயன்படுகிறது. முக்கியமாக த்ரெட்டிங், வேக்சிங் செய்வதால் உடலில் உள்ள திசுக்கள் இறந்து விடுவதற்கு வாய்ப்புண்டு. அந்த திசுக்களை நன்றாக பேணி காப்பதற்கு கோரைக்கிழங்கு பொடியில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுகிறது. உடலை வளர்க்கவும் உடல் அழகை கொடுப்பதற்கும் கோரைக்கிழங்கு பொடி அதிக அளவில் பயன்படுவதால் கோரைக்கிழங்கு பொடியையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினியாக பயன்படக்கூடியவை. அதை போல பெண்களின் தோல் பகுதியில் தேவையற்ற ரோமங்களை நீக்குவதற்கு மஞ்சள் தூள் அதிக அளவில் பயன்படுகிறது. மஞ்சள் தூளை நீரில் குழைத்து உடல் முழுவதும் பூசி ஊற வைத்து குளிக்கும்போது முகத்திலும் கைகால்களிலும் உள்ள தேவையற்ற ரோமங்கள் உதிர்ந்துவிடும். உடல் அழகை பெற முடியும். அது மட்டுமல்லாமல் தொற்று நோய் கிருமிகள் தோலை பாதிப்படைய செய்யும். அந்த தொற்று நோய் கிருமிகளை அழித்து உடலுக்குள் செல்லாதவாறு
ஒரு கவசம் போன்று பாதுகாப்பதற்கு மஞ்சள் தூளானது அதிக அளவில் பயன்படுகிறது. முன்பெல்லாம் பெண்கள் குளிக்கும் போது மஞ்சளை பூசி குளித்து வந்தார்கள். அதனால் நீண்ட நாட்களுக்கு ஆயுளுடன் காணப்பட்டார்கள். இப்பொழுது அவ்வாறு செய்வதில்லை. முக்கியமாக பெண்கள் இன்றளவும் இந்த மஞ்சளை உடல் முழுவதும் பூசி குளித்து வரும்போது தேவையற்ற ரோமங்கள் நீங்குவதோடு உடல் அழகை பெற முடியும். முக்கியமாக நீண்ட ஆயுளை பெற முடியும். இப்பொழுதெல்லாம் கொசு கடித்தாலும், ஈ கடித்தாலும், எறும்பு கடித்தாலும் பலவிதமான விஷ காய்ச்சல்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த விஷ காய்ச்சலிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தினசரி மஞ்சளை பூசி குளித்து வரும்போது பெண்கள் நீண்ட ஆயுளுடனும் அழகுடனும் நீண்ட நாட்களுக்கு வாழ முடியும். பெண்களின் உடலில் தேவையற்ற ரோமங்களை நீக்குவதற்கு மஞ்சள் தூள் அதிக அளவில் பயன்படுவதால் மஞ்சள் தூளையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் குப்பமேனி சாறு. தோல் பகுதியில் மறைந்திருக்கின்ற கிருமிகளை அழிப்பதற்கும், திசுக்களுக்கு ஊட்டச்சத்தை கொடுப்பதற்கும், திசுக்கள் நன்றாக வளருவதற்கும் குப்பமேனி சாறு அதிக அளவில் பயன்படுகிறது. பெண்கள் த்ரெட்டிங் மற்றும் வேக்சிங் செய்யும் பொழுது தோலில் உள்ள திசுக்கள் பாதிப்படையும் பொழுது வியர்வை சுரப்பிகளும் பாதிப்படையும். இதனால் வியர்வை வெளியேறுவதில் சில சிக்கல்கள் ஏற்படும். இதன் காரணமாக தோலில் பலவிதமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த பாதிப்பு வராமல் இருப்பதற்கும் தோலில் மறைந்திருக்கின்ற தொற்று நோய் கிருமிகளை அழிப்பதற்கும் குப்பமேனி சாறு அதிக அளவில் பயன்படுவதால் குப்பமேனி சாறையும் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களை கொண்டு ஒரு பற்று தயார் செய்ய போகின்றோம். இந்த பற்று தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். பூலாங்கிழங்கு பொடி ஒரு தேக்கரண்டி, மஞ்சள் தூள் ஒரு தேக்கரண்டி, கோரைக்கிழங்கு பொடி ஒரு தேக்கரண்டி, குப்பமேனி சாறு தேவையான அளவு. இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் ஒரு பாத்திரத்தில் பூலாங்கிழங்கு பொடியை எடுத்துக்கொள்ளவும். அடுத்ததாக கோரைக்கிழங்கு பொடியை எடுத்துக்கொள்ளவும். அடுத்ததாக மஞ்சள் தூளை எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு குப்பமேனி சாறு விட்டு நன்றாக கலக்கவும். இந்த களிம்பு தயாராகிவிட்டது. சில பெண்களுக்கு ஹார்மோன் சுரப்பின் காரணமாக முகத்திலும் கைகால்களிலும் ரோமங்கள் அதிகமாக வளருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த ரோமங்களை அகற்றுவதற்கு த்ரெட்டிங் மற்றும் வேக்சிங் முறையை பயன்படுத்தும் போது தோல் பகுதியில் உள்ள திசுக்கள் பாதிப்படைந்து பலவிதமான தோல் நோய்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த பாதிப்புகள் வராமல் இருப்பதற்கும் தோலில் உள்ள ரோமங்களை அகற்றுவதற்கும் நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு களிம்பு தயார் செய்து அந்த களிம்பை தோல் பகுதியில் பூசி வரும்போது தோல் பகுதியில் உள்ள ரோமங்கள் படிப்படியாக குறைந்துவிடும். ஒரு அழகான உடல் அமைப்பை பெற முடியும். சில பெண்களுக்கு ஆண்ட்ரோஜன் காரணமாக முகத்திலும் கைகால்களிலும் ரோமங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அவற்றை நீக்குவதற்கு இந்த களிம்பை காலை மாலை இரு வேளையும் பூசி ஊற வைத்து குளிக்கும் பொழுது தோல் பகுதியில் அளவுக்கு அதிகமாக உள்ள ரோமங்கள் குறைந்துவிடும். அன்பார்ந்த நேயர்களே, முகத்திலும் கைகால்களிலும் தேவையற்ற ரோமங்கள் இருந்தால் இந்த களிம்பை பயன்படுத்தி பயனடையுமாறு